ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, ஆப்ஷனே இல்லாமல் அந்த கொஸ்டினுக்கான விடை தெரிகிற அளவுக்கு நம்ம தெளிவாக படித்தா தான் கூற்று காரணம் கொடுக்கும்போது நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1929. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்சட்பூரில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் பி, 1907. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சியில் தமிழகத்தின் முதல் பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1857. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்காடு போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் ஏ, 1751. நெக்ஸ்ட் கொஸ்டின், தட்சசீலம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1980. நெக்ஸ்ட் கொஸ்டின், வுட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1854. வுட்ஸ் கல்வி அறிக்கை ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆன்சர் சி, 1964. மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் முதலில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் கரோன் என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ, சூரத். சூரத்தின் முதல் வணிக தளம் கரோன் என்பவரால் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பி, 1746. சென்னை அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக நவாப் அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு படை வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழவேற்காட்டில் கெல்டீரியா கோட்டையை கட்டியவர்கள்? ஆன்சர் சி, டச்சுக்காரர்கள். 1613ஆம் ஆண்டு கெல்டீரியா கோட்டை கட்டப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.